وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. ரைட், அடுத்தது வரும் ஈயாக்க நஅ்புது. ஈயாக்க நஅ்புது, ரைட், வ ஈயாக்க நஸ்தஈன். ரைட், அப்ப நாங்க இவ்வளவு நேரமா அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன். ரைட், இது அவ்வளவும் நாங்க அறிவுக்கு அல்லாஹ் பத்தி திங்க் பண்ற விஷயம். ஏன்னா உதாரணத்துக்கு இதை அவங்களுக்கு ஒரு விளங்கப்படுத்துறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப எங்கட உம்மாக்கு கடுமையா சுகம் இல்லை, கட்டில்ல படுக்கையில கிடக்குறாங்க. ரைட், இப்ப நாங்க உம்மாவை பத்தி யோசிக்கிறோம். எங்களோட உம்மா இந்த சின்ன காலத்துல எங்களோட பட்ட கஷ்டம், எங்களை எவ்வளவு பொறுத்து கொண்டாங்க. ஈவன் நாங்க புள்ள குட்டி வளர்க்குற நேரத்துல கூட அவங்க எங்களுக்கு பின்னால எவ்வளவு சப்போர்ட் பண்ணினாங்க. அவங்க செஞ்ச எல்லாத்தையும் நாங்க என்ன செய்யறோம், யோசிச்சு பாக்குறோம். ரைட், இந்த நேரத்துல உம்மா மகள்னு சொல்லி இல்லாட்டி மகன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்ப நாங்க டக்குன்னு என்ன செய்யறோம், என்னம்மா வேணும் கேட்கிறோம். ரைட், இவ்வளவு நேரம் செஞ்சதெல்லாம் என்ன, அறிவுபூர்வமா செஞ்சது, அவங்கள பத்தி யோசிச்சது, அறிவுக்கு எடுத்தது. இப்ப நாங்க என்ன செய்யறோம், உணர்வு பூர்வமா செய்யறோம், உள்ளத்தால செய்யறோம் இல்லையா? இப்ப இந்த உதாரணத்தை நீங்க போட்டு பாருங்க. நாங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நாங்க தொழுகையில நிற்கும் போது நாங்க யோசிக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன். இப்ப டக்குன்னு எங்க வாரம், டிரெக்ட் அல்லாஹ்வோட பேசுறதுக்கு வாரம். ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன். இவ்வளவு நேரமா அறிவுல இருந்து இப்ப எங்கேருந்து வாரம், நாங்க உணர்வுக்கு வாரம், அறிவுல இருந்து செயலுக்கு வாரம். கிளியரா? அப்ப ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன்ங்கிறது உடனடியாக நாங்க அவனை பத்தி விளங்கி கொண்டு இப்ப டக்குன்னு என்ன சொல்றோம், உனக்கு இபாதத் செய்யறோம். ரைட், இப்போ அடுத்த வேர்ட் நஅ்புது. ரைட், அப்ப பொதுவான டிரான்ஸ்லேஷன் உன்னையே வணங்குகிறோம். ரைட், அப்ப நஅ்புதுங்கிறது அபுத யஅ்புது, அபத யஅ்புது, ரெண்டு வினையடிகள்ல இருந்து வரக்கூடிய ஒரு இறந்த கால வினையடிகள்ல இருந்து வரக்கூடிய நிகழ்கால வினையடி. அபுதன்னு சொல்லி ஃபியல் மாதில இருந்து வரக்கூடிய என்ன நிகழ்காலம் தான் யஅ்புது. ரைட், அப்ப யஅ்புதுன்னு சொன்னா அவன் வணங்குகிறான்னு சொன்னாலும் யஅ்புது தான், அவன் அடிமையாகிறான்னு சொன்னாலும் யஅ்புது தான். அதுல இருந்து வரதான் என்ன நஅ்புது, நாங்கள் வணங்குகிறோம், நாங்கள் உனக்கு அடிமையாக வாரோம். ரைட், அப்போ ஈயாக்க நஅ்புதுன்னு சொல்லும் போது நாங்க சொல்லையில உனக்கு இபாதத் செய்யறோம்னு சொல்ல இல்ல, உனக்கு அடிமையாக வாரோம். அந்த அடிமைத்தனத்திட உச்சகட்ட வெளிப்பாடு தானே என்ன, அந்த அடிமைத்தனத்திட உச்சகட்ட வெளிப்பாடு தான் இபாதத் செய்யறது. இப்ப நாங்க இபாதத் செஞ்சாலும் செய்யாட்டியும் உனக்கு நாங்க அடிமையாகவே, இபாதத் செய்யற நேரத்திலேயா இருந்தாலும் மத்த நேரத்திலேயா இருந்தாலும் உனக்கு நாங்க அடிமையாக இருக்கிறோம்னு சொல்லி நாங்க சொல்றோம். அடுத்தது நஅ்புதுக்கன்னு சொன்னா அதுதான் சாதாரணமான ஜும்லா ஃபிஇலியா, வினையடியை கொண்ட வசனம் நஅ்புதுக்க, உன்னை வணங்குகிறோம். ரைட், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி சொன்ன மாதிரி நஅ்புதுக்க. ஆனா இந்த கவை தூக்கி முன்னுக்க போட்டா க நஅ்புதுன்னு வரும். ரைட், அப்ப க நஅ்புதுன்னு வந்தால் அந்த இடத்துல நாங்க சொல்றோம் இது அப்நார்மலான வசன நட, வழக்கத்துக்கு முரணான வசன நட. அப்ப அந்த நேரத்துல இஹ்திசாஸ் சொல்லி சொல்லுவோம். இது இஹ்திசாஸ். இஹ்திசாஸ் இருந்தா இஹ்திசாஸ் ஒரு வடிவம் மட்டும் ஒன்லி இந்த மீனிங்க்கு வரும், ஒன்லி. ரைட், அப்ப சில சில உலமாக்கள் டிரான்ஸ்லேட் பண்றாங்க ஈயாக்கவுல ஈயாங்கிறது மட்டும்ங்கிறத சொல்ல இல்ல, ஈயாங்கிறது மட்டும்ங்கிறத சொல்ல இல்ல, ஈயாக்கு ஒரு மீனிங்கே இல்லை. இந்த க இருக்குது தானே, இந்த க ஒரு வமீர், அது மன்சூபாகவோ மஜ்ரூராகவோ வர சொல்ல அந்த மன்சூப் மஜ்ரூர் வடிவம் தானே என்ன க. அது முன்னுக்கு அது தனிய வர இயலாது. அப்ப அவர் குந்துறதுக்கு ஒரு கதிரை ஒன்று வேணும், அதான் ஈயா. உண்மையில அங்கே மீனிங் என்ன, க நஅ்புது. அப்ப ஈயாக்க நஅ்புதுன்னு சொன்னா உன்னை மட்டும்தான் வணங்குகிறோம், உன்னை மட்டும்தான் வணங்குகிறோம். அப்ப அல்லாஹ் தஆலா அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னான், லில்லாஹில் ஹம்துன்னு சொல்ல இல்ல. நான் சொன்னேன் என்னன்னா, அல்லாஹ் தஆலா இந்த சூறாவுல தன்னை அறிமுகப்படுத்துற இடத்துல ஃபோர்ஸை பாவிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னோம்.
ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் தாலா என்ன சொல்ல இல்ல, நஅபுதுக்கன்னு சொல்ல இல்ல. நஅபுதுக்கன்னு சொன்னா வந்து குறைஷிகளும் என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்க, அல்லாஹ் வணங்கி கொண்டு தான் இருந்தாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து அவங்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் வித்தியாசம் இல்லாம போகும். உன்னை மட்டும் தான் வணங்குகிறோம்னு சொல்லி நாங்க சொல்லுறோம். சரியா? இப்ப அடுத்தது வந்து இந்த ஆ, நாங்க உனக்கு அடிமையாக வாரோம் என்று சொல்லி நாங்க என்ன சொல்றோம்? பிரகடனம் வந்து செய்றோம். ரைட்? பொதுவா உலகத்துல என்ன நடக்கிறது? சுதந்திர பிரகடனம் தான் நடக்கிறது. ஏன்னா அல்லாஹ்வை விளங்கிக் கொள்ற ஒரு மனிதன் செய்ற பிரகடனம் என்ன? அடிமை பிரகடனம். ரைட்? அப்ப இது நல்லமா கூடாதா? பொதுவா எல்லாரும் சுதந்திரமாய்க்கிறதுக்கு தானே விருப்பம். ஏன் அல்லாஹ் தஆலாக்கு நாங்க அடிமை ஆகிறோம்னு சொல்லி ஒரு பிரகடனம் ஒன்று செய்யோம். ரைட்? எப்ப நாங்க அல்லாஹ் தஆலாக்கு அடிமையாக வாழ இல்லையோ, அந்த நேரத்துல நாங்க நிச்சயமா வேற ஒன்றுக்கு என்ன செய்வோம்? அடிமையாக வாழ்ந்து கொண்டே இருப்போம். அது வந்து தவிர்க்க முடியாது. ரைட்? ஒன்று அது அ இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய நவ நாகரிகங்களா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், ரைட்? இல்லாட்டி முதலாளித்துவமா இருக்கலாம், காலனித்துவமா இருக்கலாம். ஏதாவது ஒன்று குறைஞ்சது அஃபராய்த்த மனித்தகத இலாஹு ஹவா. உங்களோட ஆசைக்கே நீங்க அடிமையா இருப்பீங்க. அப்ப உலகத்துல எல்லா விஷயங்கள்லயும் இருந்து நாங்க அடிமை விடுதலை எடுக்கணும்னு சொன்னா நாங்க யாருக்கு அடிமையா வரோம்? அல்லாஹ்க்கு அடிமையா வரோம். இப்ப அல்லாஹ்வுக்கு இல்லாம வேற ஆட்களுக்கு அடிமையா இருக்கிற ஆட்கள் உலகத்துல ரொம்ப அநியாயம் செய்யப்படுறாங்க. பாவங்கிறது 2வது விஷயம். அல்லாஹ் இல்லாம வேற மனிதர்களை, வேற கபறுகளை, சிலைகளை வணங்குற ஆட்கள் என்ன செய்ய போறாங்க? அவங்கள வச்சு பெரிய ஒரு பிசினஸே நடக்குது. ஏன்னா எங்களுக்கு இந்தியாவுல மாதிரி நாடுகள்ல எங்களுக்கு தெரியும் வந்து இந்த அல்லாஹ் இல்லாத விஷயங்களுக்கு அடிமையா இருக்கிற ஆட்கள் வந்து பல பேருக்கு என்ன கேபிட்டல், மெயின் கேபிட்டல். அவங்கள வச்சு பில்லியன் கணக்காக உழைச்சி வாழ்ற ஆட்கள் இருக்கிறாங்க. ரைட்? ஆகவே நாங்க எப்ப அல்லாஹ் தஆலாக்கு அடிமையாக டிக்ளரேஷன் நாங்க செய்யாம விட்டோம்னு சொன்னா விரும்பிய வெறுத்த வேற ஒன்று ஒரு அநியாயத்துக்குள்ள, ஒரு மோசடிக்குள்ள நாங்க கட்டாயம் மாட்டிக்கொள்வோம். பூரண சுதந்திரம் கிடைக்கிறது இந்த அடிமைத்துவத்தால். ஒரு 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 மீன் பூரணம் ஒரு மூமினை வேற எதுவுமே அடிமைப்படுத்தாது. ஏண்டா அவன் பூரணமாக யாருக்கு அடிமை? அல்லாஹ் தஆலாக்கு அடிமை. ரைட்? அடுத்தது என்ன சொல்றோம்? இய்யாக நஸ்தஈன். இய்யாக நஸ்தஈன். ரைட்? உன்னிடமே உதவி தேடுகிறோம். ரைட்? நஸ்தஈன் என்று சொன்னா வந்து இஸ்திஆனா. இஸ்திஆனா அவுன்கிற சொல்லில இது வருவது. அவுன்கிற சொல்லில இருந்து வருவது. ரைட்? உதவி தேடுதலுக்கு வந்து அரபிக்ல இன்னும் சொற்கள் இருக்குது. நுஸ்ரா, மதத், முசாதத்துன், அவுன். ரைட்? இந்த சொற்கள்ல அவுன் எப்படி யுனிக்னு சொன்னா வந்து அவுன் வந்து ரொம்ப தேவையோட, ரொம்ப சிக்கல்ல இருக்கிற, இனி அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவரால செஞ்சு கொள்ளவே இயலாதுங்கிற நேரத்துல இன்னொருத்தர்ட்ட உதவி கேட்கறது தான் என்ன? அவுன். சரியா? உதாரணத்துக்கு வந்து இப்ப நாங்க ஒரு வாகனத்தை கொண்டு போயிட்டு ஒரு கேரேஜ்ல நெப்பாட்டுறோம். தம்பி இதை சர்வீஸ் பண்ணி தாண்டி சொல்லி வாகனத்துக்குள்ளே இருக்கிறோம். எங்களோட வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறோம், போனை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவன் செஞ்சு தரான், நாங்க வந்துடுறோம். இந்த ஹெல்ப் வந்து என்ன இல்லை? இஸ்திஆனா இல்லை. ரைட்? ஆனா நாங்க ஒரு இடத்துல போய்த்து கொண்டிருக்கிறோம், வாகனம் டேமேஜ் ஆகிட்டு, நாங்க டயர் பஞ்சர் ஆகிட்டு, நாங்க இறங்கி அதை கலட்டி பூட்டி எங்களுக்கு ஒன்றும் சக்சஸ் இல்லை, கிரீஸ் எல்லாம் உடம்புல பட்டிக்குது. இப்போ ஒரு ஆள்கிட்ட நாங்க கேட்கிறோம் என்ன? ஹெல்ப் கேட்கறது தானே என்ன? இஸ்திஆனா. அப்ப இஸ்திஆனாவுல வந்து எதிர்பார்க்கப்படுறது எங்கட பூரண எஃபர்ட். நாங்க பூரணமா போட்டு தான் எங்க போகணும்? இஸ்திஆனாக்கு போகணும். சரியா? அப்ப நாங்க அல்லாஹ் தஆலாட்ட இருந்து ஏதாவது ஒன்று எதிர்பார்க்கிறோம். இய்யாக நஸ்தஈன் என்று சொல்றோம், முன்னிட்டு இருந்து தான் நாங்க உதவி தேடுறோம்னு சொல்றோம்னு சொன்னா வந்து அந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. நாங்க எல்லா முயற்சியும் செஞ்சு போட்டு தான் நாங்க என்ன செய்யணும்? அல்லாஹ் தஆலாட்ட கேட்கணும். அப்பதான் அல்லாஹ் தஆலா இதுக்கான ரிசல்ட்டை தருவான். எஃபர்ட் எங்கட கையில, ரிசல்ட் அல்லாஹ்வோட கையில. இதுதான் இஸ்திஆனா. ரைட்? இப்ப அடுத்தது வந்து நான் இங்க பாருங்க வந்து உன்னிடம் உதவி தேடுகிறோம். இப்ப நான் இவர் டாக்டர் நைஜில்ட்ட சொல்றது வந்து டாக்டர் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்.
இந்த வசனம் கம்ப்ளீட்டா இல்ல. எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு சொன்னா நான் சொல்லணும் என்ன ஹெல்ப்னு சொல்லி. ஏன்னா அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல எப்படி பாவிச்சுக்கிறான், உன்னிடம் உதவி தேடுகிறோம், உன்னிடம் உதவி தேடுகிறோம், இய்யாக நஸ்தஈன். ரைட். அப்போ ஏன் அல்லாஹ் தஆலா இப்படி ஓப்பன் எண்டடா வச்சுக்கிறான்? ரைட். ஒன்று வந்து அவன்கிட்ட கேட்கறதுக்கு இருக்கிற லிஸ்ட் பெருசு. ரைட். லிஸ்ட் பெருசு. ஓகே. நம்மளோட ஹெல்த்தை பற்றி, பிள்ளைகளை பற்றி, பிள்ளைகளோட எதிர்காலத்தை பற்றி, எடுக்கேஷனை பற்றி, எங்களோட தொழிலை பற்றி, ரைட், எல்லாத்தையும் பற்றி ஒரு தொகை, எங்களோட தீனை பற்றி எல்லாத்தையும் நாங்கள் ஒரு பெரிய லிஸ்ட் வந்து எல்லாத்தையும் சிம்பிளாக நாங்கள் அல்லாஹ் தஆலாட்ட அவ்வளோத்தையும் சொல்ல இல்லாது யாரெல்லாம் எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி சொல்கிறோம். இன்னொரு என்ன, கேட்கப்படுறவனுக்கு தெரியும் நாங்கள் என்ன எங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு சொல்லி, இல்லையா? உதாரணத்துக்கு வந்து இப்போ நான் சொன்னேனே, இப்போ உங்களோட வெஹிக்கிள் டேமேஜ் ஆகிருக்குது, ஒரு ஆள் வாராரு, அவர்கிட்ட நீங்கள் டீட்டெயிலாக சொல்லணுமா, நான் வந்தேன் ரோதை பஞ்சர் ஆகிட்டு, அவர் கண்ணால் முன்னுக்கு என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாரு, பார்த்து கொண்டிருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட டிரெக்டாக நீங்கள் சொல்லுவீங்க, அவருக்கு தெரியும் நீங்கள் என்ன பிரச்சனையில இருக்கிறீங்கன்னு சொல்லி. அடுத்தது என்ன, நீங்கள் பெரிய பிரச்சனையில இருக்கிறீங்க. நான் அப்புறம் சொன்னேனே 100 மீட்டர் கீழே ஆழம், 3 வீலர் தொங்கி கொண்டு இருக்குது. இந்த இடத்துல யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பெரிய டீட்டெயில் சொல்ல போக மாட்டாங்க. ரைட். அவங்களுக்கு அவ்வளோக்கு தேவை ஒன்று இருக்குது, அவ்வளோக்கு பிரச்சனை ஒன்று இருக்குது. அப்போ எப்போ நாங்கள் சுருக்கமாக ஒரு விஷயத்த சொல்கிறோமோ எங்கிட்ட தேவையும் பிரச்சனையும் கூடங்கிறது அர்த்தம். ஹெல்ப், அதான் ஹெல்ப் சொல்லி கத்துறது தான் அது. சரியா? அப்போ இந்த விளக்கத்தையும் உலமாக்கள் சொல்லுறாங்க. அடுத்தது என்ன, இதுக்கு முன்னுக்கு நாங்கள் ஒரு பெரிய ஒரு பிரகடனம் ஒன்று செஞ்சோம். சாதாரண பிரகடனமா? அது சாதாரண பிரகடனமா? ரைட். உனக்கு அடிமையா வாரன்னு சொல்லிட்டோம். ரைட். இப்போ உனக்கு அடிமையா வாரன்னு சொன்னா வந்து அடிமைய தலையை மெயின்டைன் பண்றங்கிறது என்ன ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம், இல்லையா? அப்ப அந்த நேரத்துல வந்து அல்லாஹ் தஆலாட என்ன தேவை, உதவி தேவை. இந்த உதவி இல்லாம நான் சொன்ன அந்த வாக்குறுதியை என்ன செய்யலாது. இப்ப தெரியும், அவனுக்கு ஹம்துன்னு தெரியும், அவன் ரப்புல் ஆலமீன் தெரியும், அவன் அர் ரஹ்மான் தெரியும், மாலிக்னு தெரியும். ஆனா நான் ஒரு பெரிய பாரத்தை பொறுப்பை சுமந்து கொண்டேன். அந்த சுமந்த பொறுப்பை எனக்கு சரியா நிறைவேற்றுன்னு சொன்ன திருப்பி யாரோட உதவி தேவை, அவன்ட உதவி எங்களுக்கு தேவை. அப்ப இந்த எல்லாத்தையும் வச்சு அல்லாஹ் தஆலா எப்படி அதை அமைச்சுக்கிறான், இய்யாக நஸ்தஈன், பேலன்ஸ் ஒன்று சொல்ல இல்லை, உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம்னு சொல்லி அல்லாஹ் தஆலா முடிக்கிறத பார்க்கலாம். சரியா?